மதுரையில நடந்த முருகன் மாநாடு இப்ப பெரும் சர்ச்சையாகி அண்ணாமலை மேல கேஸ் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க வாங்க. நம்ம மதுரை மண்ணுல ஜூன் 22ஆம் தேதி இந்து முன்னணி சார்பில் ஒரு பெரிய முருகன் பக்தர்கள் மாநாடு நடந்துச்சு. ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண், நம்ம அண்ணாமலைன்னு பல பெரிய தலைவர்கள் வந்திருந்தாங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைச்சா அங்கதான் ஒரு திருப்பம். மாநாட்டுல ஒளிபரப்பின ஒரு வீடியோவுல பெரியார் அண்ணா பத்தி ரொம்ப கொச்சையா விமர்சிச்சிருக்காங்கன்னு குற்றச்சாட்டு. அதோட நிக்காம குன்றம் குமரனுக்கே சொந்தம்னு சொல்லி திருப்பரங்குன்றம் மலையில உள்ள சிக்கந்தர் தர்கா பற்றியும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசியிருக்காங்க. கோயில்கள்ல அறநிலையத்துறை வெளியே வரணும், இந்துக்கள் ஓட்டு போட்டு ஒற்றுமையை நிரூபிக்கணும்னு பல தீர்மானங்கள் வேற. அண்ணாமலை பேசும்போது திருப்பரங்குன்றத்துல பிரச்சனை செஞ்சா எல்லா வீடுகளிலும் சூரசம்ஹாரம் செஞ்சுட்டு திருத்தணிக்கு அமைதியா போயிடுவோம்னு சொன்னது இப்போ பூதாகரமா வெடிச்சிருக்கு. மதுரை எம்பி சு வெங்கடேசன் கேள்வி எழுப்புனதுக்கு அப்புறம் இப்போ அண்ணாமலை மற்றும் இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் மேல மத உணர்வுகளை புண்படுத்துதல் உட்பட 4 பிரிவுகள்ல வழக்கு பதிவு பண்ணிருக்கிறாங்க நம்ம போலீஸ். மத நல்லிணக்கத்துக்கு பேர் போன நம்ம தமிழ் மண்ணுல இப்படிப்பட்ட கருத்துக்கள் சமூகத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நிகழ்வுகள் தேவைதானா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.